friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாसेसோட சம்மரி தான் பார்க்க போறோம். சோ என்ன கிளாसेस பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியும். TNPSC, CTSC, ட்ரிபிள்கான ஆன்லைன் கிளாसेस. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டே 2. சோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் லா. சோ கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இது வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்டை அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான லா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த கிர்ச்சாஃப்ஸ் லால நமக்கு 2 லாஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் லா இஸ் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா ஆர் KCL னு சொல்லலாம். செகண்ட் லா பாத்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. சோ ஃபர்ஸ்ட் லா இது, செகண்ட் லா இதுன்னு கூட சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். So ஞாபகம் வச்சுக்கோங்க, ABC வரிசையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ C is the first law, V is the second law அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா the total current entering a junction in an electric circuit is equal to total current leaving that junction அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நெட்வொர்க்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்க ஜங்ஷன்ங்கிறது இந்த பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்ட் என்ட்ரிங் அப்படின்னு பார்க்குறப்ப I1, I2, I3 இது வந்து கரண்ட் என்ட்ரி. Current leaving பார்த்தீங்கன்னா I4 I5. ஓகேங்களா? ஸோ the total current entering a junction in electric circuit is equal to total current leaving the junction அப்படின்னா I1 plus I2 plus I3 is equal to I4 plus I5 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வே என்ன சொல்லலாம், அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட்ஸ் இன் நெட்வொர்க் மீட்டிங் அட் அ பாயிண்ட் இஸ் 0 அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதை நம்ம எல்லாமே ஒரே சைடு எழுதிக்கலாம். தட் இஸ் I1 plus I2 plus I3 minus I4 minus I5 is equal to 0. that is summation of I equal to 0ங்கிறது அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படிங்கிறது இட்ஸ் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லா. ஸோ செகண்ட் லா பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, KVL கூட சொல்லுவோம். ஸோ இதில் வாட் இஸ் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த வோல்டேஜஸ் இன் அ லூப் மஸ்ட் ஈக்குவல் 0. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சர்க்யூட் எடுத்துறீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க எல்லா வோல்டேஜஸும் 0 தான் இருக்கும். தட் இஸ் V1 plus V2 plus V3 plus V4 equal to 0. Algebraic sum of all the voltages in a loop must equal 0 ன்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம sum of voltage drop is equal to sum of voltage rise ன்னு கூட சொல்லலாம். ஸோ voltage drop அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு அங்கே எனர்ஜி லாஸ் ஆகிறதான் voltage drop. ஓகேங்களா? அப்போ என்ன வரும், ரெசிஸ்டர்ஸ். ஸோ அங்கே நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. ஸோ அதான் வோல்டேஜ் ட்ராப். வோல்டேஜ் ரைஸுங்கிறது என்னன்னா வோல்டேஜ் சோர்ஸ். ஓகேங்களா? என்ன சொல்லுங்க, சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் அப்படின்னு பார்க்குறப்ப V1 V2 நமக்கு வோல்டேஜ் ட்ராப், Vங்கிறது வோல்டேஜ் ரைஸ். ஸோ V1 plus V2 equal to Vன்னு கூட சொல்லலாம். இல்லை நம்ம ஒரே சைடில் எழுதுறப்ப நம்ம என்ன பார்க்கணும், டெர்மினல்ஸை மைனஸ் பிளஸ் கரெக்டாக பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு எப்பவுமே கரண்ட் வந்து ஒரு இடத்துல என்ட்ரு ஆகுதுன்னா அதுதான் பிளஸ், லீவிங் வந்து மைனஸ். இது வந்து ரெசிஸ்டர்ஸ்க்கு. அதே வந்து வோல்டேஜ் சோர்ஸுக்கு நமக்கு -2 பிளஸ் போறப்ப ஈக்குவல்ல வரும். இந்த ஒரே சைடா நீங்க எழுதுறப்ப -V வரும். ஏன்னா நான் மைனஸ்ல இருந்தா நமக்கு வோல்டேஜ் போகுது, -V பிளஸ் V1 பிளஸ் V2 equal to 0. ஸோ இப்போ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை we can say it is the conservation of energy ன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாராவது கிளாஸஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோட வாட்ஸ்அப் குரூப் இல்லை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு கூட நீங்கள் அதில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? தேங்க்யூ.